ஹாய் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன். ஓகே. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நாளைக்கு திங்கட்கிழமை மார்க்கெட்டுக்கான லெவல்ஸு. ஸோ மார்க்கெட்டு லைவ் மார்க்கெட்டில மார்க்கெட் ஓப்பன் எப்படி குடுக்கும்? ஸோ அந்த மாரி குடுத்துச்சுன்னா, என்ன மாரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க தேடணும், எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாரி ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோ எங்கேயும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ என்னோட சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலராக வாட்ச் பண்ணுற வியூவர்ஸ் எல்லாருமே ஸோ வீடியோ கீழே ஹைப்புங்கிற ஒரு பட்டன் இருக்குது. ஸோ ஹைப் பண்ணுங்கள். ஸோ அப்போ இன்னும் நிறையா பேர்த்துக்கு ட்ரேடிங்கில் இன்னும் நிறையா சக்ஸஸ் பண்ணாமல் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான இருக்கும். ஓகே. இப்போது நான் நாளைக்கு திங்கட்கிழமை. ஸோ மார்க்கெட் வந்து 23,800 அப்படிங்கிற ஸ்ட்ரைக்கு தான் ஏடிஎம் ஸ்ட்ரைக்காக நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அது எதனால் அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு கிளிப் பார்த்துடலாம் நம்ம. ஸோ என்எஸ்சியோட வெப்சைட்டில் முடிஞ்சளவு டேட்டா எல்லாமே வந்து என்எஸ்சியோட வெப்சைட்டில் வழியாக எடுங்க. ஸோ அதான் 100% கரெக்டாக இருக்கும். இப்போ நிஃப்டி க்ளோஸ் வந்து பார்த்திங்கன்னா 23,767 க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி க்ளோஸ் வந்து 23,767 க்ளோஸ் ஆகிருக்கு. இது நியரஸ்ட்டு 50 அப்படிங்கிறப்ப 23,800. ஓகே. 23 ஃபஸ்ட்டு அதுதான் இருக்குது. 23,800. நீங்கள் 23,750 அதே மாதிரி 850 இந்த மாதிரி ஸ்ட்ரைக் எடுத்துக்கலாம். ஓகே. இப்போ அதாவது உதாரணத்துக்கு நியரஸ்ட்டு 50 23,767 பக்கத்தில் 23,750 இருக்குது. ஓகேவா? ஸோ 800 நீங்கள் 750 பார்க்கலாம், 800 பார்க்கலாம், 700 பார்க்கலாம். சரியா? கன்ஃபியூஷன் பண்ணிக்கிடாதீங்க. ஸோ அப்போ பார்க்கும்போது நான் ஃபஸ்ட்டு 750 நம்ம பார்ப்போம். 23,750. இங்கே சேம் ஸ்ட்ரைக்கு 23,750 கால் அண்ட் புட்டு. இந்த க்ளோஸ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இவன் ₹145 காலு, புட்டு பார்த்தீங்கன்னா ₹91. ரெண்டுத்துக்குள்ள அந்த பாயிண்ட் டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 50 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்காங்க. சரியா? நம்ம 800 பார்க்கலாம். 23,800. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சேம் ஸ்ட்ரைக் 23,800 கால் அண்ட் புட் எடுத்திருக்கோம். இங்கே கால் வந்து 117, புட்டு 113. ரெண்டுத்துக்குள்ள அந்த பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது ஒரு 4 பாயிண்ட் மட்டும்தான் இருக்குது. ஓகே. 700 நம்ம பார்க்கலாம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே. 176, 72. 850 பார்த்தாலும் டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்குது. 39, 139 புட்டு. கால் பார்த்தீங்கன்னா 93. ஸோ அப்போ பார்க்கும்போது ஒரு 46 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்குது. அப்போ நமக்கு எந்த ஸ்ட்ரைக்கில் பாயிண்ட் கம்மியாக இருக்குது? காலுக்கும் புட்டுக்கும் உள்ள க்ளோஸ் ப்ரைஸுங்கிறது 23,800 அப்படிங்கிற ஸ்ட்ரைக்கில் தான் வந்து ஒரு 4 பாயிண்ட் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ அதுதான் இங்கே முக்கியம். ஸோ அதனால் நான் 23,800 ஸ்ட்ரைக்கை நாளைக்கான திங்கக்கிழமைக்கு மார்க்கெட்டுக்கான ஏடிஎம் ஸ்ட்ரைக்கு சூஸ் பண்ணி இதில் இருக்கிற வேல்யூ வச்சு தான் கால்குலேஷன் எடுத்து நம்ம நிஃப்டியோட ஸ்பாட்டுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத இந்த லெவல்லாம் எடுத்திருக்கோம். இந்த லெவல்லாம் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத புதுசாக வந்தவங்களுக்கு தெரியாது. இந்த சேனலில் புதையல் இருக்கும் வரைபடம் அப்படிங்கிற தலைப்பில் வீடியோ இருக்குது. ஸோ அந்த வீடியோ போய் பார்த்தீங்கன்னா இந்த லெவல்ஸ்லாம் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகே. இப்போ லெவல்லாம் இதில் மார்க் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு இந்த க்ளோஸ் 115 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே. அந்த 115 எங்கேருந்து வந்துச்சுன்னா 23,800 கால் ₹117, 23,800 புட்டு 113. ரெண்டையும் கூட்டி கிடைக்கிற வேல்யூவை 2ஆல் ஆவரேஜ் பண்ணோம்னா கிடைக்கிறது தான் அந்த 115. சரியா? இந்த ₹115 தான் மார்க்கெட் ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டு, ரெசிஸ்டன்ஸ். அந்த ஜோனில் நியரஸ்ட்டு இருக்கிற ரவுண்ட் நம்பர்
ரவுண்ட் நம்பர் 100 இருக்கலாம், 50 இருக்கலாம். அந்த ஸ்ட்ரைக்கு அந்த ப்ரைஸை வந்து சப்போர்ட்டாக எடுத்துக்கிடுவாங்க. ஆப்போசிட்டில் சப்போர்ட்டாக எடுக்கிற ஸ்ட்ரைக்குக்கு ஆப்போசிட்டில் இன்னொருத்தவங்க வந்து அது ரெசிஸ்டன்ஸாக இருப்பாங்க. ஓகே, இதுதான் விஷயம். இப்போது உதாரணத்துக்கு ஓப்பன் தான் அதை தீர்மானிக்கும். சரியா? ஓப்பன் தான் தீர்மானிக்கும். ஓப்பன் வந்து பார்த்திங்கன்னா, உதாரணத்துக்கு இந்த மாதிரி ஒரு ஓப்பன் கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் இப்போ ஓப்பனுங்கிறது இதுதான் ஓப்பன் சொல்லலை. இந்த இடத்துல மார்க்கெட் ப்ரீவியஸ் க்ளோஸு 23,767. ஓப்பனுங்கிறது 23,733. ஓகே, இது ஒரு ஃப்ளாட் ஓப்பன். ஓகே, ஃப்ளாட் ஓப்பன். இதுவே மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஓப்பன் கொடுக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஓப்பனை நான் என்ன சொல்லுவேன்னா, இது ஒரு நெகட்டிவ் ஓப்பன். ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 50 பாயிண்ட்டுக்கு மேலே டவுனில் ஓப்பன் கொடுக்காங்க. ஓகே, ஸோ இது ஒரு வந்து நெகட்டிவ் ஓப்பன் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். இதுவே மார்க்கெட் வந்து ஓப்பன் அப்படிங்கிறது இந்த இடத்துல கொடுக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதை வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, பாசிட்டிவ் ஓப்பன் சொல்லுவேன். ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே ஒரு 50 பாயிண்ட்டுக்கு மேலே வந்து ஓப்பன் கொடுக்காங்க. அதனால் இது ஒரு பாசிட்டிவ் ஓப்பன். இதே ஓப்பன் வந்து முந்தின நாளோட ஹைக்கு மேலே கொடுத்துட்டாங்கன்னா இந்த ஓப்பனுக்கு பேர் வந்து கேப் அப் ஓப்பன். சரியா? கேப் அப் ஓப்பன். அதே ஓப்பன் வந்து முந்தின நாளோட லோ, ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே முந்தின நாளோட லோவுக்கு கீழே ஓப்பன் கொடுத்தா இது ஒரு கேப் டவுன் ஓப்பன். சரியா? ஓப்பனில் மொத்தம் 5 விதமாக நம்ம பிரிக்கலாம். சரியா? டெக்னிக்கலாக நான் வந்து காலையில் வந்து என்னோடய டெலிகிராமில் வந்து போஸ்ட் போடுவேன். மார்க்கெட்டோட லெவலில் வந்து ஓப்பனை கொடுத்துட்டு அன்றைக்கான ஓப்பனை வந்து கேப் அப்பா, கேப் டவுனா, நெகட்டிவாக, பாசிட்டிவாக அப்படிங்கிற மாதிரி கொடுப்பேன். ஸோ அதுக்கான காரணம் இதுதான். ஓகே, இப்போ மார்க்கெட் வந்து உதாரணத்துக்கு இந்த 23,733 ஓப்பன் வச்சுக்கிடுவோம். ஓகே, உதாரணத்துக்கு அங்கே தான் ஓப்பன் ஆகும்னு நம்ம சொல்ல வரல. எக்ஸாம்பிளுக்கு அந்த இடத்துல ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு காலையில் 9:15க்கு 9:07க்கு நமக்கு ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டில் கொடுத்துருவாங்க. ஓகே, நமக்கு 9:08 அந்த மாதிரி இதுக்கெலாம் தெரிஞ்சிடும் மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுதுன்னு. உதாரணத்துக்கு 23,733 ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கிடுவோம். அந்நேரம் நீங்கள் என்ன பண்ணணும்னா 23 இது நியரஸ்ட்டு ரவுண்டு ஸ்ட்ரைக் என்ன இருக்காங்க, ரவுண்ட் 50 23,750 இருக்காங்க, 23,700 இருக்காங்க. சரியா? இந்த 23,750லையும் 700க்கும் காமனாக இந்த 115 ரூபாயை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, மார்க் பண்ணிவிட்டு அந்த 115 அப்படிங்கிற ப்ரைஸை யார் தக்க வச்சுக்கிறாங்களோ அவங்க சைடு தான் மார்க்கெட் வந்து போகும். உதாரணத்துக்கு மார்க்கெட் வந்து கால் வந்து 115 ரூபாயை 23,750 வந்து தக்க வச்சுக்கிட்டாங்கன்னா 23,700. சரியா? 23,750 115 ரூபாயை தக்க வச்சுட்டாங்கன்னா 23,750 புட்டு வந்து 115க்கு கீழே இருக்கணும். ஆல்ரெடி அவங்க கீழே தான் இருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ மார்க்கெட் வந்து புல்லிஷ். அப்போ புல்லிஷ்னா மேலே போகும். அது எங்கே வரைக்கும் போகும் அப்படின்னா இங்கேருந்து ஓப்பன் கொடுத்தவன் மார்க்கெட் மேலே போகுதுன்னா அதிகபட்சம் வந்து மேலே அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் என்ன இருக்குது, ஐடிஎம்மோட லைனும் லாஸ்ட்டே ஹை அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ். ஸோ இது வரைக்கும் போகும். அங்கேருந்து மார்க்கெட் திருப்பி வந்து க்ளோஸு ஓப்பனை தேடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓப்பனை கட் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் அதோட வியூ வந்து டவுன் சைடாக மாறிடும். இல்லை மார்க்கெட்டில் இந்த ஜோனில் இருக்குன்னா ஓப்பன்லேருந்து திருப்பி இந்த ஜோனுக்குள்ளே வந்து ரேஞ்சு பவுண்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படிங்கிறப்ப நம்மளோட எஸ்டர்டே ஹை ஐடிஎம் லைனை இதை பிரேக் பண்ணுதுன்னா, ஸ்ட்ராங்கான ஒரு வால்யூமில் பிரேக் பண்ணுதுன்னா மார்க்கெட் ஃபர்தராக அடுத்த R1 தேடி போகும். ஸோ R1லேருந்து மார்க்கெட் வந்து ரேஞ்ச் பவுண்டாக போய் அந்த டேவை வந்து முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கும். இதுவே வந்து ஓப்பன் அப்படிங்கிறது ஒரு கேப் அப் ஓப்பன் கிடைக்குன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு இந்த மாதிரி ஓப்பன் கிடைக்குன்னு வச்சுக்குவோம். ஸோ ஓப்பன்லேருந்து மார்க்கெட் வந்து ஒரு ஷெல்லிங். இங்கெல்லாம் ரவுண்ட் நம்பர் என்ன இருக்குது, 23,900 இருக்குது ரவுண்ட் 50. அப்போ 23,900
ஸோ கால் வந்து 115 ரூபாய்க்கு மேலே இருந்தாங்கன்னா மார்க்கெட் ஃபர்தராக இன்னும் மேலே போகும். அப்படி இல்லை அவங்க 115 கீழே தான் இருக்காங்கன்னா 23,900 அப்படிங்கிறது ப்ராஃபிட்டை புக் பண்ணுவாங்க. மார்க்கெட் கீழே வரும். ஸோ கீழே வரும்னா எவ்வளோ தூரம் வரும் அப்படிங்கிறது ஓப்பன்ல இருந்து மார்க்கெட் வந்து இந்த மேஜிக் லைனை ஃபஸ்ட்டு டார்கெட்டாக எடுக்கும். ஓகே, இதை பிரேக் பண்ணுதுன்னா ஃபர்தராக எஸ்1 தேடி வரும். இல்லை இது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் அப்படின்னா இங்கேருந்து மார்க்கெட் சைடுவேஸாக போகலாம். இல்லைனா ரிவர்சல் ஆகி ஓப்பனை தேடி வந்து R1 வரைக்கும் வரதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கும். ஸோ இது 2வது சினாரியோ. இந்த மாதிரி தான் ஓப்பனை வச்சு நீங்கள் நியரஸ்ட்டு ரவுண்ட் நம்பர் ஸ்ட்ரைக்கு அவங்களோட ப்ரைஸு ஏடிஎம்மோட ப்ரைஸ் 115 ரூபா அப்படிங்கிறத யார் தக்க வச்சுருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் மார்க்கெட்டோட வியூவை ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஸ்பாட்டுங்கிறது ஒரு பக்கம் ரொம்ப நமக்கு முக்கியம். ஸ்பாட் என்ன சொல்ல வருது அப்படிங்கிறது. இந்த மேஜிக் லைனுங்கிறது இதுக்கு அபோவ் மார்க்கெட் வந்து ஓப்பன்லேருந்து செல்லிங் ப்ரெஷர் இருந்தால் கூட இது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டு, புல்லிஷ்கான ஒரு வியூ தான். மார்க்கெட் இறங்கினாலும் திரும்பி ரெக்கவர் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே மார்க்கெட் வந்து ஓப்பன் வந்து மேஜிக் லைனுக்கு கீழே கொடுத்தாங்கன்னா மார்க்கெட் எவ்வளோ தான் ஒரு பவுன்ஸ் ஆனால் கூட ஸோ அது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கிற வாய்ப்பு இருக்குது. அப்போ அங்கேருந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகிறதுக்கும் ஒரு ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ உதாரணத்துக்கு வெள்ளிக்கிழமை மார்க்கெட் நீங்கள் பார்த்துருந்தா தெரியும். ஸோ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா மேஜிக் லைனுக்கு கீழே வந்து ஓப்பன் கொடுத்துருக்காங்க. மார்க்கெட் ஓப்பன் ஆகி மேலே கீழே வந்தவங்க ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு மேலே ஃப்ரீ ஃபால் ஆகும். ஓகே, நம்மளோட S2 கீழே ரேஞ்சுங்கிறது எதுவுமே கிடையாது. அது கீழே என்ன ரேஞ்சு அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம். இந்த 189 ரூபா அப்படிங்கிற ரேஞ்ச் எக்ஸ்டென்ஷன் தான் S2க்கு கீழே இருக்கிற ஒரு ஃப்ரீ ஃபால் ரேஞ்சு. ஸோ பேனிக் செல்லிங்கை வந்து க்ரியேட் பண்ணோம். ஸோ மார்க்கெட் பாருங்கள் ரெக்கவர் ஆகி மேலே போனது. மேலே மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஐடிஎம் இருக்குது, லாஸ்ட் டே க்ளோஸ் இருக்குது, மேஜிக் லைன் இருக்குது. ஸோ அவங்க லாஸ்ட் டே லோவை கூட அவங்களால தாண்ட முடியல. ஸ்ட்ராங்கான அது ரெசிஸ்டன்ஸாக இருந்து மார்க்கெட் அங்கேருந்து டைம் இல்லை. மார்க்கெட் செகண்ட் ஹாஃபில் அப்படியே சைடுவேஸாக முடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி உதாரணத்துக்கு ஏகப்பட்ட சார்ட் வந்து நம்ம இருக்குது. இந்த இதில் பாருங்கள், மேஜிக் லைனுக்கு கீழே மார்க்கெட் வந்து ஓப்பன் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் அபோவ் இது வந்து புல்லிஷ். நீங்கள் மார்க்கெட் வந்து ஓவராலாக புல்லிஷாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கால் சைடு போயிருந்தீங்கன்னா மார்க்கெட்டில் ட்ராப்பு, அங்கேருந்து மார்க்கெட் திருப்பி வந்து கீழே டவுன் சைடு வந்துட்டாங்க. நான் இதை தான் சொல்லேன். மார்க்கெட் வந்து ஓப்பன் வந்து மேஜிக் லைனுக்கு கீழே கொடுத்தாலும் புல்லிஷாக இருந்தால் கூட மார்க்கெட் ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸில் இருந்து ரிவர்சல் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு இதுதான் காரணம். ஓகே, இந்த மாதிரி ஸ்டடி ரெஃபரன்ஸ்க்கு உங்களுக்கு நிறையா நாளுக்கான சார்ட் ஆல்மோஸ்ட் வந்து 1.5 வருஷத்துக்கு மேலே டேட்டா வந்து இதில் இருக்குது. நீங்கள் என்னோடய டெலிகிராமில் நீங்கள் ஜாயின் பண்ணி ஸோ ரெஃபரன்ஸ்க்காண்டி நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு நாளைக்கான ஓவரால் மார்க்கெட்டோட வியூ தான். மந்த்லி எக்ஸ்பிரி நியரஸ்ட்டு அடுத்த நாள் நமக்கு 28ஆம் தேதி இருக்கிறனால ஏடிஎம் ப்ரீமியம் வந்து ஒரு 115 ரூபா அப்படிங்கிறது காலையில் ஓப்பன் ஆன உடனே நீங்கள் செக் பண்ணுங்கள். இது 115, ஒரு 110, 105 ரூபா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மார்க்கெட்டில் ஒரு நல்ல ஒரு வாலட்டிலிட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அது மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே ஏடிஎம் மீட்டிங்கிறது ஒன்றும் இல்லை. நான் எப்படி ஏடிஎம் மீட்டிங் பார்ப்பேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். உதாரணத்துக்கு இதுதான் இப்போ 23,800 ஸ்ட்ரைக்கு தான் ஏடிஎம் ஸ்ட்ரைக்குன்னு வச்சுக்கோங்களேன். இவன் 122 ரூபா, இவன் 102 ரூபா இருக்கான். டோட்டலாக இதை ரெண்டுத்தையும் கூட்டினா எவ்வளோ வெளியே வருது? 224 ரூபா வருமா? 224 ரூபா. ஓகே, நான் கால்குலேட்டரில் உங்களை போட்டு காட்டுறேன். 122 + 102 அப்படின்னா 224. இதை 2ஆல் ஆவரேஜ் பண்ணால் 112. லைவில் வந்து நீங்கள் போய் பாருங்கள். இந்த இடத்துல இந்த 23,800 தான் இருக்குன்னு அவசியம் இல்லை. அந்நேரம் அர்த்தமணியாக இருக்கிற எந்த ஸ்ட்ரைக்னாலும் இருக்கலாம். உதாரணத்துக்கு 23,700 இருக்கலாம், 600 இருக்கலாம், இல்லை 900 இருக்கலாம், 24,000 இருக்கலாம். இந்த இடத்துல வந்து இருக்கிற ஸ்ட்ரைக்குங்கிறது முக்கியம் இல்லை. இவங்க 2 விதத்தோட கால் அண்ட் புட்டோட ப்ரீமியம் என்ன இருக்குன்னு. உதாரணத்துக்கு காலையில் திங்கக்கிழமை ஓப்பன் ஆகும்போது நாளை காலைல ஒரு 9:20க்கு பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் கழித்து பாருங்கள். அந்த இடத்துல 23,900 ஸ்ட்ரைக்கு இருக்குதுன்னு நம்ம கற்பனை பண்ணிக்கிடுவோம். ஓகே, அந்த இடத்துல 23,900 ஸ்ட்ரைக்கு இருக்குதுன்னு வச்சுக்கிடுவோம். இப்போ கால் வந்து ஒரு 88 ரூபா இருக்காங்க. அதே மாதிரி புட்டு வந்து ஒரு 98 ரூபா இருக்காங்கன்னு வச்சுங்களேன்.
2யும் கூட்டினா ரூ. 186. இதை 2ஆல் ஆவரேஜ் பண்ணுங்கள், ரூ. 93. அப்போ நேற்று நமக்கு இருந்தது 112. ஆக்சுவலாக நமக்கு 115 அது அங்கே கொடுத்துருக்கோம். இதில் வந்து இன்னும் அப்டேட் ஆகலை, சரியா? நம்ம அதனால் குழப்பிக்கிட வேண்டாம். இதில் உள்ள வேல்யூ வச்சு நான் சொல்கிறேன். ரூ. 112 இருந்துச்சா, இப்போ ரூ. 93 அப்படிப்போ 19 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைரக்ஷனில் டிகே அப்படிங்கிறது நடந்திருக்கு. அப்போது அட் த மணியாக இருக்கிறவங்க நம்மளோட 115 வந்து தக்க வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ ஐடிஎம் 1 இருக்கலாம், ஐடிஎம் 2 இருக்கலாம். ஸோ அந்த ஸ்ட்ரைக்கு தான் வந்து ரூ. 115 தக்க வைப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து சிம்பிளாக இங்கே புரிஞ்சுக்கலாம். ஓகே, எக்ஸ்பிரிக்கு அடுத்த நாள் நியூ கான்ட்ராக்ட் டேயில் வந்து அட் த மணியே அந்த ப்ரைஸை வந்து தக்க வைப்பாங்க. டே 1, டே 2, டே 3 அப்படிங்கிறது அதாவது எக்ஸ்பிரி டே நெருங்க ஸ்ட்ரைக்குங்கிறது ஐடிஎம் 1 இருப்பாங்க, ஐடிஎம் 2 இருப்பாங்க, ஐடிஎம் 3 ஆயிடுவாங்க. ஸோ எந்த ஸ்ட்ரைக்கு இந்த ப்ரைஸை தக்க வைக்கிறாங்கங்கிறது தான் முக்கியமே தவிர, அது அட் த மணியாக தான் இருக்கணும், ஐடிஎம்மாக தான் இருக்கணும், சேம் ஸ்ட்ரைக்காக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஓகே ஓகே லைவ் மார்க்கெட்டில் இதை பாருங்கள். நீங்கள் என்ன மாதிரி மெத்தடுனாலும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் ஆகட்டும், இண்டிகேட்டரை பேஸ் பண்ணி ஆகட்டும், வேறு மெத்தடு ஆகட்டும், என்ன மாதிரி மெத்தடை நீங்கள் இது வரைக்கும் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு என்ட்ரி எக்ஸிட் உங்களோட வியூ வந்து புல்லிஷாக இருக்குது அப்படிங்கிறப்ப ஒரு கால் ஆப்ஷனை நீங்கள் பை பண்ண போகும்போது அந்த இடத்துல இந்த ப்ரைஸ் வந்து வேலிடாக இருக்கா, ஸோ அந்த ஸ்ட்ரைக் வந்து தக்க வச்சுருக்கா, அது நியரஸ்ட்டு அரவுண்ட் 50 நம்பர் வந்து சப்போர்ட்டில் இருக்கா, இல்லை ஆப்போசிட்டு புட்டு தான் அந்த இதை சப்போர்ட்டாக வச்சுருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ட்ரி போனீங்கன்னா உங்களுக்கான வின்னிங் ப்ராபபிலிட்டி இன்னும் கூடுதலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா?